துறையூர் அருகே உள்ள சமத்துவபுரத்தில் 100 வீடுகள் தேர்வு செய்யப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே தாமங்கப்பட்டி புதூரில் உள்ள சமத்துவபுரத்தில் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட 40 வீடுகள் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வழங்கப்பட்டதாகவும், தகுதியானவர்களுக்கு வீடுகளை வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு மற்றும் அமைச்சரிடம் மனு அளித்திருந்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் அழைத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பயனாளிகள், கடந்த ஆட்சியில் வீடுகள் வழங்குவதாக கூறி ஆவணங்களில் கையெழுத்து பெற்ற அதிகாரிகள் பின்னர் வீடு இல்லை என தெரிவித்ததாக கூறினர். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட போது வீடுகள் யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை என பதில் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளில் தற்போது பலர் வசித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 23-24 ஆண்டு காலத்தில் தமிழக அரசு 100 வீடுகளுக்கு ஒதுக்கீடு செய்து தந்தை பெரியார் சமத்துவபுரம் என்ற குடியிருப்பு வீட்டுக்கு பயனாளிகளை தேர்வு செய்தார்கள். தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு ஒவ்வொருவரையும் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்து தகுதியானவர்களுக்கு வீடு கிடைப்பதற்கு உத்தரவு பிறப்பித்து பட்டியலினத்தவருக்கு 40 வீடு என்றும் மிகவும் பிற்பட்டவர்களுக்கு 25 என்றும் மிகவும் உயர்வட்ட சமூகத்திற்கு மீதி உள்ள வீடுகளுக்கு வழங்கப்பட்ட அந்த குடியிருப்பு பயனாளிகளை தேர்வு செய்யப்பட்ட பிறகு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வீடுகளுக்கு உத்தரவு வழங்கப்பட்டும் சாவி கொடுக்கும் நேரத்தில் ஒரு உத்தரவை தள்ளுபடி செய்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, வீடற்ற மக்களுக்கு, உண்மையான பயனாளிகளுக்கு அந்த சமத்துவம் கிடைக்க வேண்டும். ஒருவேளை இந்த அரசும் கிடைக்கவில்லை என்றால் இன்றிலிருந்து 15 தினங்களுக்குள் மாவட்ட தலைமை அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று உங்கள்